இந்த கொலிதான் யோசேப்புக்கு வழி. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். இந்த ஆரம்ப சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? கொடுத்தாலும் கொடுத்தாரு சொப்பனத்தை, கடைசியில் எங்க கிடக்கும்? குழிக்குள்ள. ஆஹா, இதுக்காயா சொப்பனத்தை அப்படின்னு அந்த ஆரம்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். குழிக்குள்ள கிடந்தப்போ சொப்பனத்தை நினைச்சு எப்படி இருக்கும்? ஆஹா, ஒன்று அவர் சொப்பனத்தை கொடுத்தது தப்பு, ரெண்டாவது இதை மற்றவங்கள்ட்ட சொன்னது அதை விட பெரிய. வாழ்க்கையில் ரெண்டு ஆப்பு என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. ஒன்று அவர் சொப்பனத்தை கொடுத்து ஒரு ஆப்பு வச்சாரு. சரி, அவர் தான் ஒரு ஆப்பு வச்சாருன்னா அதை நான் வெளியில் சொல்லி நானே சொந்த செலவில் என்ன பண்ணிக்கிட்டேன், நானும் ஒரு ஆப்பு வச்சுட்டேன். இன்னைக்கு எங்கே கிடக்கிறேன்? குழிக்குள்ள. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த குழிதான் யோசேப்புக்கு வழி. ஆரம்பம் அப்படிதான். ஓகே, இப்போ இப்படி யோசித்திருப்பார்ல, ரெண்டு ஆப்புயா. அவர் ஒன்று வச்சாரு, அவர் கூட சேர்ந்து நானே எனக்கு ஒன்று என்ன பண்ணிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். உண்மையிலே சொல்லட்டா, அது ஆப்பு கிடையாது, இருக்கிறதுலே சூப்பரான ஆப்பு. பிரைஸ் காட். இப்போ அவர் ஓகே இங்கே குழிக்குள்ள கிடக்கும்போது ஆப்பு. பார்வோனுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? அப்போ யோசி, ஆஹா, அது ஆப் இல்லை, அது பெரிய ஆப்.